ஹாய், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கேப்டன் மெஸ். இது எங்கே இருக்குன்னா சென்னையில் ராயப்பேட்டையில் இருக்குது. நாங்கள் ஒரு வேலையை பேங்க்குக்கு போயிட்டு நானே ஹஸ்பண்டும் சரி ஓகே ரொம்ப நாளாக இங்கே சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோம். சரி ஓகே சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு உள்ளே போனோம். அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துடுச்சு. ஃபோன் பேசிகிட்டே இருந்தார். சரி ஓகே நாங்கள் மேலே தான் கேப்டன் மெஸ் தெரியாமல் கீழே போய்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் மீல்ஸு கேட்டால் கீழே இல்லை மீல்ஸு கேப்டன் மிஸ் மேலே இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த மேலே போனால் நம்ம அண்ணாவோட ஃபோட்டோ கேப்டன் மிஸ்ஸுன்னு போட்டிருந்துச்சு. சரி அப்படியே பார்த்தோம்னா அதை அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டேன். இங்கே வந்த அண்ணா சூப்பராக வணக்கம் வச்சிட்ருந்தார். ஓகே அதையும் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போனோம். என்ன இருக்குது ஆர்டர் பண்ணலான்னா எல்லாமே இருந்துச்சு. சாப்பாடு, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே இருந்தது. எல்லா வெரைட்டியுமே இருந்தது. சரி ஓகேன்னு நான் ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி, அவர் ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டார். சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க. செம்மையாக இருந்துச்சு. ரைஸும் கம்மியாக இருந்தது. சாப்பாடு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. பிரியாணிக்கு கத்திரிக்காய், ஆனியன் கொடுத்தாங்க. ஒரு முட்டை. ஃபஸ்ட்டு ஒன்று வச்சாங்க சக்கரை பொங்கல். சூப்பராக இருந்ததுங்க. சான்ஸே இல்லை. சக்கரை பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து சாப்பாட்டுக்கு பீட்ரூட் பொரியல், கீரை கூட்டு, சக்கரை பொங்கல் வச்சாங்க. சாதம் ஒயிட் ரைஸு, ஒரு அப்பளம் வச்சாங்க. ஒயிட் ரைஸ்க்கு வந்து மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ரசம், மோர். இவ்வளோ ஐட்டம் இருக்குங்க மீல்ஸ். அன்லிமிட்டெட் சாப்பாடு தான். சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க. ஒர்த்து 119 119 ஒரு சாப்பாடு. சாப்பாடு வேறு லெவலில் இருந்தது. நல்லா வேக வச்சு ஒரு சாப்பிட்ற மாதிரியே இருந்தது சாப்பாடு. பிரியாணியும் அதுமாரி சாஃப்டாக இருந்ததுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா இருந்தது. கத்திரிக்காயும் பிரியாணிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லுலாம் கொடுத்துட்டு பார்த்தாங்க. சைடில் அந்த தத்துவம்லாம் சூப்பராக இருந்ததுங்க. அவர் போட்டிருந்த தத்துவம்லாம் அதெல்லாம் பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் தத்துவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஒரு தத்துவம் வந்து காசு என்னடா காசு அந்த டைலாக்கு. இன்னொன்று வந்து என்கிட்ட இருந்தால் என்கிட்டேருந்து எது போனாலும் பரவாயில்ல, என் மக்கள் என் மனசில் இருக்காங்க அது போதும், மக்கள் மனசில் நான் இருக்கேன் எனக்கு அது போதும். அந்த தத்துவம் ஒன்று. அதுக்கப்புறம் என்னப்பா காசு 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 சொத்து சேர்த்து வச்ச அந்த டைலாக் ஒன்று. அந்த மாதிரி ஒரு 5 இருந்துச்சுங்க. 5மே செம்மையாக இருந்தது. அவங்க ஒய்ஃபை பற்றி ஒன்று இருந்துச்சுங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. சரி ஓகேன்னு எல்லா வீடியோவும் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஒய்ஃபோடைய விஷயம் வந்து கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மனைவியே கண்கண்ட தெய்வம் தான் நான் சொல்வேன் அப்படின்னு சொன்ன டைலாக்லாம் இருந்ததுங்க. அங்கே தத்துவம் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் ஓரளவுக்கு வராங்க சாப்பிட்றதுக்கு எல்லாமே. ஏன்னா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் கம்மியாக இருந்தது. அதனால் ஓரளவுக்கு எல்லாருமே வராங்க. சரி நான் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சுற்றி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு கொஞ்ச வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பில்லு பே பண்ணிவிட்டு அங்கே அண்ணாவோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க மாலைலாம் போட்டு. அப்படியே பார்த்துட்டு சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பும்போது படிக்கட்டில் இருந்த ஃபோட்டோங்க இது கூட அப்படியே நானே நிற்கிற மாதிரி நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு சரி ஓகே அடுத்த டைம் பசங்களை கூப்பிட்டு வரலாம் அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து நானும் என் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாங்க. அதாங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த சான்ஸ் கிடைச்சா ராயப்பேட்டையில் இருக்க கேப்டன் மெஸ்ஸில் போய்ட்டு சாப்பிடுங்க. எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா ப்ரைஸும் கம்மியாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில்